ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே, ஒரு பல நாள் கனவு நினைவாகிற ஒரு நாள். நம்ம ஊரில் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சாலே அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக கிளாக் ஆகிடுது. ஏசாரில் போயிட்டு அந்த ப்ரிடேட்டர் லேப்டாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன் நான். இட் வில் ஹேவ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் இட்ஸ் ஹேண்ட். லிம்பில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இத்தனை வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது பாவம் செத்தே போச்சு. அது நான் உள்ளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த இடம் வந்து கிச்சனாக இருந்தது, இப்போ பெட்ரூம் ஆயிடுச்சு. சார் அங்கே தான் ஃபோரம் தான் சார் வந்துட்டு இருக்கேன். அவ்வளோ மோசமாக இருக்கும் ஆர்காட் ரோடு. எல்லாம் புல்லட் இல்லை, எத்தனை புல்லட் பாறேன். உண்மையாக கொக்கோ கோலாவில் கொக்கைன் போட்டுருந்தாங்கடா ஒரு டைம்ல. டேய் இது லேப்டாப் பார்க்க போகிற வீடியோடா. டேய் அரசாங்கத்தை வந்து விமர்சனம் பண்ணுற வீடியோடா. டேய் ஏடா பொண்ணுக்கு தம் அடிக்கிறது புதுசாடா அவனுக்கு. தலைவரை இப்படி போய் ரைட் போகலாம் தலைவரை, ட்ரை பண்ணி பார்ப்போமா. இவனை கூட்டிட்டு வந்தல என்னைய செருப்பாட அடிக்கணும் முதல்ல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சரியான மழைங்க இன்னைக்கு. ஆக்சுவலாக ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே. ஆக்சுவலாக வந்து இந்த காரோடைய கீ பேட்ரி வந்து காலி ஆகிடுச்சுங்க. பீப் வந்துக்கிட்டே இருக்குது. இதை கொண்டு போய் பேட்ரி சேஞ்ச் பண்ணணும். எனிவே ஷிட், ரியர் வியூ கேமரா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாக்டாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே, ஒரு பல நாள் கனவு நினைவாகிற ஒரு நாள். நான் போகிற வழியில் சொல்கிறேன் அப்படி என்ன இம்பார்ட்டண்ட்டான டேன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டைம் இஸ் அரவுண்ட் 8:10 நவ். நல்ல மழை வேறு. ஸோ நல்ல மழை பெஞ்சால் நம்ம ஊரில் ஆட்டோமேட்டிக்காக சரியான டிராஃபிக் ஆகிடும். ஸோ we have a long way to go. லாங் வேலாம் இல்லை, பக்கத்தில் தான் போகிறோம். பட் ஸ்டில் டிராஃபிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது மழையில். ஸோ போகிற வழியில் நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே போகிறேன். திஸ் இஸ் ஒன் ஃபக்ட் அப் திங் ஓவர் ஹியர். அவ்வளோ ஈஸியாக யூட்டர்ன் பண்ண முடியாது. ஓகே கைஸ், மழை ஓரளவுக்கு விட்டுருக்கு, இப்போ பரவாயில்ல. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் ரைடுங்க. கரெக்டாக காரை கழுவுனேன் இப்போ தான் நான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிக்கிச்சு. எப்போவுமே இது நடக்கும். எப்போல்லாம் நான் வந்து காரை கழுவுறனோ சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம ஊரில் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சாலே அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக கிளாக் ஆகிடுது. ஆக்சுவலாக நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய நைட் ட்ரைவ்ஸ் இருக்காது. பட் கமெண்ட்ஸ் வந்து ஒரு 5-6 பேர் கேட்டிருந்தாங்க, சார் நைட் ட்ரைவ்ஸ்லாம் போடுங்க, நைட் ட்ரைவ்ஸ் வந்து நல்லாயிருக்கும், நைட் vlogs எடுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்கிறது கிடையாது. நைட்டில் வந்து லீஷராக எங்கேயும் நான் போக மாட்டேன், ரிலாக்ஸ்டாக ஃபன் பண்ணுற மாதிரி. அதனால் நைட்டில் எடுக்கிறதுக்கு பெருசாக கான்டென்ட் இல்லை இன்னைக்கு. ஓகே, நான் ப்ராப்பர் நைட்டுன்னு சொல்ல முடியாது, மணி 8-10 தான் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. பட் இந்த மாதிரி அமையும், இந்த மாதிரி மழைலாம் பெய்யும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோரம் மால் போகிறோம். நம்ம வந்து விக்கி பாயை பிக்கப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஃபோரம் மால் போக போகிறோம். ஸோ லாஸ்ட் vlogல வந்து அம்மாவோடைய ஃபோரம் மால் போயிருந்தோம் இல்லையா. நான் அது ரொம்ப நாள் கழித்து அவங்களோட ஷாப்பிங் போயிருந்தேன். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் இருக்கும். ஐ திங்க் ஒரு 2 years இருக்கும் சாலிடாக இந்த மாதிரி மால்லாம் போய் ஷாப்பிங் பண்ணி. ஸோ அன்றைக்கி வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். கொஞ்சம் இந்த குக்கீஸு அண்ட் தென் ஹோம் சென்டரில் அவங்க ஏதோ வாங்கியிருந்தாங்க. ஐயோ ரோட்டில் வேறு எதாவது உடச்சி போட்டு வச்சுருக்கானுங்க, வண்டி எடுக்கவே முடியலடா. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாக இருக்குங்க சத்தியமாக. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. மழை வேறையா, vlog பண்ணுறதே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் அடித்து பிடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடுற டைமா. ஸோ அதனால் ஹரிபரியில் இருப்பாங்க. ஸோ கண்ணா பின்னான்னு வருவாங்க. எனிவே ஸோ அன்றைக்கி வந்து ஃபோரம் மால் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு போனோம்.
ஏசரில் போயிட்டு அந்த ப்ரிடேட்டர் லேப்டாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கனவு நினைவாகிற ஒரு நாள்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து காலேஜ் படிக்கும் போதுலேருந்து இந்த ப்ரிடேட்டர் லேப்டாப் மேலே ஒரு கண்ணு. ப்ரிடேட்டர் கேமிங் லேப்டாப் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நேற்று நைட்டே வந்துடுச்சு. ஆக்சுவலாக நேற்று கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் த்ரூ அவுட் த டே எனக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஸோ அந்த லேப்டாப்பை வந்து 2017-16 அந்த டைம்லேருந்து எனக்கு வாங்கணும்னு ஆசை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் பெரிய ப்ரிடேட்டரோடைய ஃபேன். ப்ரிடேட்டர்னால் அந்த நர்ட்ஸ் நோவட்டஸ் யார்ஜான்லாம் சொன்னால் யாருக்கும் முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. அதாங்க அந்த அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் படம் இருக்குல்லங்க, அந்த ப்ரிடேட்டர். ஸோ அது ஏலியன்னு சொல்லலாம். பட் ஏலியன்னு சொன்னால் நமக்கு ஏலியனுக்கு மைண்டு போயிடும், அந்த ஏலியனுக்கு. ஸோ அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் படத்தில் வர அந்த ஏவிபி, ஏலியன் வர்சஸ் ப்ரிடேட்டர், அந்த ப்ரிடேட்டர் அதோடைய ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன் நான் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு அது கத்துற மாதிரிலாம் கத்தின்னு சுற்றின்னு இருப்பேன் சின்ன வயசில். ஸோ அதனால் பிக் ஃபேன் ஆஃப் ப்ரிடேட்டர். ஸோ அதனால் எனக்கு அதோடைய ஆக்ஷன் ஃபிகர்ஸு, ப்ரிடேட்டர் காமிக்ஸு, ப்ரிடேட்டர் மூவிஸ், அதோடைய வெப்பன்ஸ், இட்ஸ் அ வெரி வெரி கூல் எக்ஸ்ட்ராடெரிஸ்ட்ரியல் பீயிங் யூனோ. ஸோ அதனால் பெரிய பிக் ஃபேன் பாய். ஸோ இந்த ப்ரிடேட்டர் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த லோகோ வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அண்ட் தென் அந்த ரெட் கலர் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரிடேட்டருடைய அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இட் வில் ஹேவ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் இட்ஸ் ஹேண்ட். லிம்பில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், ஓப்பன் பண்ணி கீன் இதெல்லாம் தட்டும். ரொம்ப மாதிரி இட்ஸ் அ கூல், அதான் சொல்லணும், ஒன் ஆஃப் த கூல் ஏலியன்ஸ் ஷோன் இன் மூவி. ஸோ அந்த மாதிரி இந்த லேப்டாப்பும் வந்து ரொம்ப கூலாக இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் ஐ நோ ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டான ஒரு லேப்டாப்பு, ஹை ஒரு ஸ்பெக்ஸ் இருக்கிறது, ஒரு ஹை அண்ட் லேப்டாப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே இந்த லேப்டாப் மேலே ஆசை. ஸோ நமக்கு அந்த டைம்லேருந்தே வந்து யூடியூப்லலாம் வீடியோஸ் போடணுன்னு சொல்லிட்டு ஆசை. பட் பெருசாக பண்ண முடியல. ஐ மீன் அந்த ஃபார் ஃபெட்ச்டு எனக்கு அந்த லேப்டாப்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய கனவு. ஸோ அதனால் அது கனவாகவே இருந்துடுச்சு, வாங்க முடியல. கிட்டத்தட்ட நான் ஆசைப்பட்டு ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் அதை வாங்கக்கூடிய ஒரு சூழல். ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. இந்த லேப்டாப் வந்து நம்ம சேனலோட எடிட்டர் விக்கி பாய்க்கு தான் வந்து வாங்கி கொடுக்குறேன். மெயினாக அவர் தான் யூஸ் பண்ண போகிறாரு. நான் ஆசைக்கு ஒரு 2 நாள் 3 நாள் வீட்டில் வச்சுட்டு லைட்டாக பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கொடுத்துருவேன். ஸோ நம்மளுடைய சைட் வீடியோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டோரேஜ் பிடிக்கும், ரெண்டர் ஆக டைம் ஆகும். ஏன்னா லாட் ஆஃப் வீடியோஸை வந்து இந்த அடோபி ப்ரீமியர் ப்ரோவில் ஏற்றும். ஸோ விக்கியோட லேப்டாப்பை தான் இத்தனை வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது பாவம் செத்தே போச்சு. அது செத்து போல் அதை உயிர் அப்படியே ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் அதை போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணோன்னா அவ்வளோதான், அது நியாயம் அல்ல. ஸோ அதனால் அந்த லேப்டாப்புக்கு ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துட்டு புதுசாக ஹீலியோஸ் நியோ 16 ப்ரிடேட்டர் அதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவருக்கும் வந்து ரெண்டர் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா வேகமாக அவரால் ஒர்க் பண்ண முடியும், கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணுவார். அதனால தான் நம்ம பாய்க்கு வந்து அந்த லேப்டாப்பை வாங்கி கொடுக்குறோம். ஸோ யூடியூப் வீடியோஸ் பண்ணுறதுக்கு இப்போ அவர் யூஸ் பண்ணியிருக்க ஹெச்பி ஸ்பெக்டர் இந்த 360 ஒரு மாடல் இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுவே போதும். பட் எங்களுடைய சைட் வீடியோஸ் இருக்குது பாருங்கள், ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் 1956 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ட்ரிப்ளிகேனில் ஒரு பழைய வீடு, ஏர்லி செட்டில்மெண்ட்ஸ்லாம் 56 ஆச்சு. லாஸ்ட் ரெனோவேஷன் 1992, பெரிய ஒரு ப்ராஜெக்ட், பாலடைஞ்சு போன பில்டிங் மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து அங்கே ஆளுங்க வாழ்கிறாங்க, ஓகேவா. கடைசியாக 34 வருஷத்துக்கு முன்னாடி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி 32 வருஷத்துக்கு முன்னாடி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் 24ல் பண்ணோம். கிட்டத்தட்ட 4 மாதம் வேலை நடந்ததுங்க. ஸோ அந்த 4 மாதம் நாங்கள் எப்போவுமே எப்படி சைட்டை அப்ரோச் பண்ணுவோன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தான் இன்டீரியர் பண்ணுறோம். வீட்டுக்கு பண்ணுறோம், பழைய வீடு இடித்து கட்டுறோம், ரெனோவேஷன் மாடர்ன் ஹவுஸாக மாற்றுறோம், எம்டி ஸ்பேஸில் ஆஃபீஸ் பில்ட் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணுறோம், எல்லா இன்டீரியருக்குமே பண்ணுறோம். ஆனால் என்ன மேட்டர்னா, அந்த சைட்டை போய் நம்ம எடுக்கும் போது அது வேறு ஒரு சைட்டு ஒரு கண்டிஷனில் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல. ஸோ 1992 கடைசியாக ரெனோவேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடு எந்த கண்டிஷனில் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் நம்ம எடுத்து ஆஃபீஸ் ஆக்கிறோம்னா அது ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கே என்ன வேலை வரப்போகுதுன்னு நானே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.
இதாங்க இந்த சைட்டோடைய கரண்ட் கண்டிஷனு. இந்த சைட்டை வந்து இதுவாக நாங்கள் மாற்ற போகிறோம். ஒரு மாடர்ன் ஹவுஸாக, ஒரு ஃபங்க்ஷனல் ஆஃபீஸாக, ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃபீஸாக, ஏன்னோ ஒரு மாற்ற போகிறோம். நம்ம மாற்றிட்டு என்னெல்லாம் வேலை வரப்போகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு சைட்டோடைய கரண்ட் கண்டிஷன், அண்ட் தென் என்னெல்லாம் டே 1லேருந்து டே ஃபார் எக்ஸாம்பிள் 90 days ஒர்க் நடக்குதுன்னா டே 90 வரைக்கும் ஆல்மோஸ்ட் தினைக்கும் ஷூட் நடக்கும். இல்லை எப்போல்லாம் மேஜராக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதோ அப்போல்லாம் ஷூட் பண்ணும். தினமும் நடக்கிற வேலை டாக்குமெண்ட் ஆகும். அப்போ யோசிச்சு பாருங்கள், முதல்ல எடுக்கிற வீடியோவே ஒரு 5 to 8 GB எடுப்போம் சைட்டோடைய ஒரு கரண்ட் கண்டிஷன். அது முடிச்சதுக்கப்புறமா அதில் ரீல்ஸ் எடுப்போம். ஒரு இடம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வார்ட்ரோபு, ஃபால் சீலிங்கோ இல்லாட்டி வந்து மாடலர் கிச்சன் வந்துன்னா அது எம்டியாக இருக்கிறத காமிச்சு நான் போய் ஸ்னாப்லாம் பண்ணுவேன். ஸ்னாப் பண்ணோடனே முடிச்சப்பறம் அந்த ஃபுட்டேஜை மேட்ச் பண்ணி ஃபஸ்ட்டு இப்படி இருந்தது, அப்புறம் இப்படி ஆச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம். ஆனால் அதுவே வந்து ஒரு 8 GB 5லேருந்து 8 GB கிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் தினமும் நடக்கிற ஷூட்டுங்க 90 நாளும் என்னெல்லாம் நடக்குதோ, இந்த வாழை எடுக்கிறோம், இன்றைக்கி வந்து ஃப்ரேம் போடுறோம், இன்றைக்கி பார்ட்டிஷன் போடுறோம், இன்றைக்கி ஃபால் சீலிங் போடுறோம், இன்றைக்கி ஃப்ளோரிங் பண்ணுறோம், ஃபர்னிச்சர், எலக்ட்ரிக்கல், அது இதுன்னு எல்லாமே டாக்குமெண்டடாக நடக்கும். சரியா? அதுவே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 25 to 35 GB வரும். ஓகேவா? அப்புறம் சைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல். ஸோ ஃபஸ்ட்டு சைட் எப்படி இருக்குன்னு எடுக்கிறோம், என்னெல்லாம் வேலை போகுதுன்னு எடுக்கிறோம். கடைசியாக நம்மளுடைய ரிசல்ட் ப்ராடக்ட் வருது பாருங்கள். சைட்டு முடிஞ்சு அந்த வீட்டை கட்டி இன்டீரியர் பண்ணி அந்த ஆஃபீஸை முடித்து இன்டீரியர் பண்ணி அப்படியே நம்ம கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்து ஃபைனல் அரைவ் வரோம்ல, அதை பயங்கரமாக வளைச்சி ஷூட் பண்ணுவோம். அதில் பிக்சர்ஸ் எடுப்போம், லேண்ட்ஸ்கேப்பில் எடுப்போம், பொர்ட்ரேட்டில் எடுப்போம், வீடியோஸ் பொர்ட்ரேட்டில் எடுப்போம், அகைன் யூடியூபுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுப்போம். அப்புறம் நான் உள்ளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். முதல்ல இந்த இடம் இப்படி இருந்ததுங்க, இப்போ இப்படி இருக்குங்க, ஃபஸ்ட்டு இந்த இடம் வந்து கிச்சனாக இருந்தது, இப்போ பெட்ரூம் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். அது ஒரு 10 GB. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே ஃபைலில் அடோபி ப்ரீமியர் ப்ரோவில் போட்டு எடிட் பண்ணணும். நான் சொல்கிற மேட்டர் உங்களுக்கு புரியுதா? ஸோ எவ்வளோ வந்து ரெண்டர் டைம் ஆகும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 GB கிட்ட இருக்கிற ஃபுட்டேஜஸை ஒரே ஃபைலில் போட்டு எடிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ முன்னாடி இப்படி இருந்தது, அப்புறம் இப்படி ஆச்சு. அந்த சைட்டோடைய மேக்கிங், அந்த வீடியோடைய லென்த்தே பார்த்தீங்கன்னா 45 minutes 1 hourலாம் கூட வரும் டோட்டலாக. ஸோ தட் நாங்கள் ஏன் இப்படி பண்ணுறோன்னா கிளைண்ட்டுக்கு வந்து பர்ஃபெக்டாக புரியும். அப்போது வந்து அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியும். சரி, ஓகே, உங்களுக்கு வேலை தெரிஞ்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டையுமே டாக்குமெண்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டுருவேன். இப்போ பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ ஸ்டோரேஜை வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கெப்பாசிட்டி ஸ்பெக்கு வந்து ஒரு பிசி பில்ட் பண்ணோன்னா கிடைக்கும், எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா லேப்டாப்பு, இந்த ப்ரெடேட்டர் லேப்டாப் இருக்குல்லையா, அந்த ரேட்டுக்கு பிசியே பில்ட் பண்ணிடலாம். ஆனால் என்ன மேட்டர்னா அது போர்ட்டபுளாக இருக்காது. என்னால் எடுத்துக்கிட்டு விக்கிக்கிட்ட கொடுக்கணும், அதாவது நம்ம விக்கி பாய்கிட்ட கொடுக்கணும், திருப்பி நான் வாங்கணும். ஓகே, நான் கொஞ்சம் ஆர்கிடெக்சரல் இன்டீரியர் டிசைன்லாம் கூட அதில் பண்ணுவேன். அதனால் போர்ட்டபுளாக இருக்கணும். நம்ம பிசினா ஒரே இடத்துல வச்சிடணும், இவன் வந்து வேலை செய்ய மாட்டான், அந்த இடத்துக்கு வந்து இவன் உட்காந்து கண்டினியூஸாக வேலை செய்ய மாட்டான். ஓகேவா? அதனால தான் we are going for a லேப்டாப். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை தான். ஸோ டெக்னிக்கல் ரீசன், அது எமோஷனல் ரீசன் தான் நான் சொன்னேனே. சின்ன வயசுலேருந்தே ப்ரெடேட்டர் பிடிக்கும். அப்புறம் காலேஜில் ஆசைப்பட்டேன் ப்ரெடேட்டர் லேப்டாப் வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்போ வாங்குறதுக்கு காசு இல்லை, வாஸ் நாட் ஏபிள் டு அஃபோர்ட் இட். கிட்டத்தட்ட 8 வருஷம் கழித்து இன்றைக்கி வந்து அதை வாங்க போகிறோம். அது வந்து எமோஷனல் ஆஸ்பெக்ட். பாய் கால் பண்ணிட்டான். ஹலோ, எந்த இடத்துல வந்து கரெக்டாக உங்கள் ஜிம் இது பண்ண ரீச் பண்ண போகிறேன். நீ அதுக்கு ஆப்போசிட்லேயே நில்லு. ஜிம் வாசல்லே தான் நிற்கிறேன். கரெக்டாக சாலிட் ஃபிட்னஸ் விருகம்பாக்கம் வந்துட்டோம். விக்கி பாய் வந்து இந்த ஜிம்மு கீழே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஏரியாவே மாறி போச்சுங்க, காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டு. சுத்தமாக அடையாளம் தெரில. அப்படியே ஜிம்முக்கு போகிற மாதிரி திரும்பிக்கலாம்னா அப்படியே திரும்பி இங்கேயே யூட்டர்ன் பண்ணிக்கலாம். யூட்டர்ன் பண்ணிக்க நிறைய இடம் இருக்குது. சத்தியமாக கார்லாம் ஒழுங்காக ஓட்ட தெரியலன்னா இந்த இடத்துல திணறிடுவாங்க. ரொம்ப 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 கடுப்பான ஒரு இடம். லைட்டே போடாமல் வராரு பைக்கில், ஸ்கூட்டரில். அந்த ஸ்கூட்ரு இதுவும் ஆகாது. வாடா வாங்கோ விக்கி பாய், சே ஹாய். ஏய், நீயும் பிளாக்கா, நானும் ரெட்டு. மேட்சிங்காக இருக்குது. இந்த பேக் எடுத்துன்னு வந்தேன் லேப்டாப் போடுறதுக்கு. அவங்களே கொடுப்பாங்களே பேக்கு. விக்கி பாய் வந்து வெளிச்சத்தில் தான் தெரியும். பெல்ட் போட்டுக்கிட்டா கத்துவான்.
விக்கி பாய் வந்து இப்போ சாலிட் ஃபிட்னஸ் போகிறதுனால அங்கே அந்த ஜிம் அம்பாசடர் ஆகிட்டார். அந்த ஜிம் ஜெர்சி அந்த ஜிம் யூனிஃபார்ம் தான் போட்டு சுற்றுறேன். ஆண்டா. ஸோ ஏண்டா அது ஆஃப் பண்ண நீ எப்படா தெரியவே? இந்த காமெடி எல்லாம் நீ வர்றதுக்கு முன்னாடியே போட்டு முடிச்சிருக்கலாம். ஜோக் இல்லையா? இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இப்போ கரெக்டாக வந்து நம்ம லேப்டாப் கை தான் கால் பண்ணுறாரு. ஹலோ சார், அங்கே தான் ஃபோரம் தான் சார் வந்துகிட்டு இருக்கேன். ஒரு 15 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவேன். வந்துருச்சுல, எல்லாம் ரெடி இல்லை சார்? என்ன சார்? ஓகே சார். ஒரு கரெக்டாக ஒரு 8:45 8:50 போல் அங்கே இருப்பேன். ஓகே சார், தேங்க்யூ. வாய்ஸ் நம்ம லேப்டாப் வந்து எப்போ வந்து வாங்கிக்கிறீங்கன்னு ஃபோன் பண்ணாங்க. நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். 15 நிமிஷம் போய் சொல்லியிருக்காங்க. போயிடலாம்டா. 8:30 15 மினிட்ஸில் போக முடியாதாடா? என்ன ஐயோ போலாம்டா. முடியாதுன்ற அவ்வளோ மோசமாக இருக்கும் ஆர்காட் ரோடு. பார்த்தல கரெக்டு தான், மழை கரெக்டு தான். பைக்கில் கூட நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்டா. ஆர்காட் ரோட நம்பவே முடியாது. வேறு மெட்ரோ வேலை வேறு நடக்குது. மெட்ரோ வேலை கரெக்டு தான், பார்ப்போம். மேபி எனக்கு அவிச்சிலேருந்து வடபழனி பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கூட ஒரு கிளியராக இருக்கும். வடபழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபோரம் மால் தான் கோளாறு. இது ஒரு பிரச்சனை. மழை பெஞ்சா கண்ணா பின்னான்னு வீட்டுக்கு சீக்கிரமாக போய் சேரணுன்னு கண்ணா பின்னான்னு ஓட்டுவானுங்க. எல்லாம் புல்லட் இல்லை. எத்தனை புல்லட் போகிறேன்? புல்லட்டு காமன் ஆயிடுச்சு. ஸ்ப்ளெண்டர் மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ரைட் எடுத்துருவாடா? அவ்வளோதான். மறுபடியும் உள்ளலாம் போனால் தண்ணி விடிஞ்சிருமா? ஒரு ஹாஃப் அன் ஹவர் மழைக்கு எப்படி தண்ணி? அதான் சொல்லினே வந்தேன். கைஸ், ஒரு 15 மினிட்ஸ் மழை பெஞ்சா நம்ம ஊரில் ஃப்ளட் ஆகிடும். அதெல்லாம் ஜோராக கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ஆகா நேசி வேணாமா? வேணாம், ஆஃப் பண்ணிவிட்டு. உனக்கு தான் போட்டேன். எனக்கு வேணாம். அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணிட்டேன். தியேட்டர் போட மாட்டாங்க. ஃபோன் பேசினே வரலாம். போயிடலாம்டா. இங்கே அதான்டா இந்த ரோட பிரச்சனைடா. அங்கே போன அப்புறம் தான் ஆரம்பிக்கும். கைஸ், நான் வந்து இங்கே தான் அவிச்சி ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்து ஏவிஎம் மெய்யப்பன் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஏவி மெய்யப்பன் மெட்ரிகுலேஷன், அங்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்கே தான் நான் படித்தேன். அங்கே தான் வந்து விக்கி பாய் வந்து நமக்கு அறிமுகமானார் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது. ஸோ விக்கி பாயை வந்து எனக்கு 7 வயசு 8 வயசுலேருந்தே தெரியும். சேமியா மணினா என்ன நெல்சன் மண்டேலாவாடா? யாருன்னு சொல்றான் நாய? நம்ம 2 பேரும் கிளாஸ்மேட். அண்டு இந்த சைடு வரும்போதெல்லாம் இந்த ஸ்கூல் மெமரிஸ் வந்து வராமல் இருக்காது. என்ன வேலை விஷயமா போனாலும் சரி. இதில் லெஃப்ட்டு உள்ளே போயிட்டு காஞ்சி பேக்கரியில் மூட்டாங்களே மெக்கரன்ட்டு. இப்போது இங்கே காஞ்சி பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும். வேற லெவல். பஃப்ஸு, கோக் ரொம்ப இவங்ககிட்ட கிளியராக டிஃப்ரென்ஸ். நீங்கள் அதை கவனிச்சிருக்கியா? இவங்க கோக் சுப்பு சொல்லுவோம். சுப்பு தானே எக்ஸ்பர்ட் இதில். நான் சொல்லுவான், டேய் அந்த மாதிரி ஒரு கோக் வந்து எங்கேயுமே கிடைக்காதடா. ஒரிஜினல் கோக் வந்து அங்கே தான்டா கிடைக்கும் அப்படின்னா. கோக்கில் கோக்காடா கேட்பேன்டா. கோக்கில் கொக்கையடா போட்டு கொடுக்குறாடா. ஒரு காலத்தில் போட்டுருந்தாங்க தெரியுமா? உண்மையாகவே படத்தில் இல்லைடா, உண்மையாக கொக்கோ கோலாவில் கொக்கைன் போட்டுருந்தாங்கடா ஒரு டைமில். நான் சொல்ல 1930s 20s கொக்கைன் கண்டென்ட் இருக்கும் போதைக்கு. இப்படி இப்போ ரிசர்ச் பண்ணிப்பாரு. கூகுள் பண்ணால் சாட் ஜிபிடி டிட் தே யூஸ் கொக்கைன் அண்ட் கொக்கோ கோலா அட் சம் பாயிண்ட் அப்படின்னு அடிச்சுன்னா எஸ் இன் 1920s ஏதாவது வரும். எனிவே செக் பண்ணு. எனிவே ஸோ எஸ், இதெல்லாம் இந்த ரோடு ஃபுல்லாகவே எங்களோட சைல்டுஹுட் மெமரிஸ். இங்கே இருக்கும் பிக் பஸாரும் மூட்டாங்கல்ல. ஓஹோ சிரி சிரியா சொல்லுமாடா. ஃபாரஸ்ட் மினிஸ்டர்
அசோசியேட் அப்படின்னா பாட்டியா டெரர் படா. பணக்காரங்க ஐஃபோன்லாம் வச்சிருக்கிறான். என்ன சொல்லுது? when Coca-Cola was invented, cocaine was legal. இப்ப இருக்குன்னு சொன்னா நீ அந்த வீடியோல வைக்க சொல்லுவேன். செருப்பால அடிப்பேன். நான் சொல்றது கரெக்ட் தானே, நான் தப்பா சொல்லல. இத படி. ஏன் சிரி படிக்காதா? என்னடா மிஷின் வச்சிருக்க? சாட் ஜிபிடியே படிக்கண்டா. இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். The drink was invented in this also. Pharmacist who made drugs in backyard contained cocaine in the form of an extract of the cocoa leaf. Okay. Contained cocaine in the form of an extract of the cocoa leaf. அதான்டா பின்ன போதை பொருளாவடா கொடுப்பாங்க. Cocoa part as a beverage and cola comes from the cola. எந்த வருஷம் அது? 1920s 30s இல்ல 1890s அந்த டைமா? 1885 கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பவே தான் அதுல ஒரு ஃபார்முலாவா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி போட்டுருக்கு. அப்போ போதையா இருக்குமாடா? அதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. இருக்கலாம். டேய் இப்போ இதுக்கு வேற யூடியூப் இந்த வார்த்தையை வச்சு இது பண்ணும். there is this word in your YouTube video. இதை பற்றி ஏதாவது இது பண்ணுறீங்களா அப்படின்னு. ஆடா நாங்கள் என்னடா ஃபேக்ட் தானடா சொல்கிறோம், நடந்தது ஹிஸ்ட்ரியை தானடா சொல்கிறோம். கரெக்டாக மணி 8:35 வடபழனி பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். ஏதோ இங்கேருந்து எங்கள் வலசராகத்துலேருந்து ஃபோரம் மால் வருது. ஏதோ வெளியூர் போகிற மாதிரி இருக்குடா. ஆனால் இந்த ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். இங்கே மரம் செடியெலாம் வைப்பாங்க இந்த லைனில். வச்சா நல்லா இருக்கும். வைக்கணுன்றது ப்ரொபோசல் இருக்கா? அது கொடுப்பாங்களா? அப்படிலாம் வந்து சிங்கார சென்னை 3.1 ஆரம்பிச்சு அதில் ஒரு 6,000 crore பட்ஜெட். ராஸ்கோடா ராசையாடு செங்கல் சிமெண்ட் சர்வீஸு. செங்கல்லு சிமெண்ட் சர்வீஸ் 3000 rupees ஃபீஸ். ஏமிரா இது பேட் சவுண்டு. செடி வைப்பாங்க, தண்ணி ஊற்ற மாட்டாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் உருவாக்குவோம்ல. டேய் இது லேப்டாப் பார்க்க போகிற வீடியோடா. டேய் அரசாங்கத்தை வந்து விமர்சனம் பண்ணுற வீடியோடா. இங்கே வர்றா தம்பி. டேய் அங்கே வர்றா வைப்பாங்க போடா. அப்போ 001 தானே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. இனோவோடைய நம்பர் 0001. டிராவல்ஸே 0001 பெரிய. அப்போ அவர் ஒரு விஐபி மட்டும் தான் கூட்டின்னு போவார் போல. நீங்க இவ்வளவு பவர்ஃபுல் பாயா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. 49 என்ன மோடியா? எங்கடா? டேய் ஆமாடா மாடி நேரு. மாடி இல்லடா, அங்க இருக்கீல அடியில. மாடி அடியிலையா? மாடி ஆதிலா வந்துட்டோம். டேய் இங்க போறா ஃபோரம் வாசல்ல பாரு. கைஸ் இங்க பாருங்களேன் ஃபோரம் வாசல்ல. டேய் லாக் போடு. தம்மு வச்சின கிடக்க. டேய் ஏடா பொண்ணுக்கு தம் அடிக்கிறது புதுசாடா அவனுக்கு? ஸ்கூலுக்கு புதுசாடா? நாட்டை பொறுத்த மாதிரி இருக்க. போடாங்க. வச்சா இதுக்குள்ள போறோம்ல. லெஃப்ட் பாரு. போ ஃபுல்லா தண்ணியா தான் இருக்குது. ஏன்டா பொண்ணுங்க தம் வச்சிருக்கா? ஷாக் ஆவறல. அவங்கலாம் ரொம்ப சகஜமாயிடுச்சுடா. நினைச்சிட்டேன் தம் கூட இல்ல. அததான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். நானும் பயந்துட்டடி ஏதாவது சொல்ல போறியோ. அப்புறம் வீடியோல கட் பண்ணிடுவேன். கையில அடி பிடிச்சிருந்தா அந்த லைட் வந்து அந்த போன்ல பட்டு இ சிகரெட்னு ஒன்று இருக்கான். அது எப்பத்துல இருந்து இருக்கு எனக்கு தெரியாதுங்க. இப்படி போய் இப்படி வரலாமா? இது விட்டா உள்ளே விட்டுருங்க. ஏய் இப்படி வழி இருக்குடா தலைவரே. இப்படி போய் ரைட் போகலாம் தலைவரே. ட்ரை பண்ணி பார்ப்போம் வா. vlogல ஏதாவது போட இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்ல. அப்படியே போய் லெஃப்ட் எடு, அவ்வளோதான். நான் திட்டவா போகிறாங்க. நம்மளும் vlogல காட்ட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல. மல்டி லெவல் கார் பார்க்கிங், ப்ரீமியம் கார் பார்க்கிங். சரி வா மல்டி லெவல்லே விட்டுலாம். அதெல்லாம் ரேட்டு கம்மியா? இல்லை அப்படிலாம் இல்லை. 1 ஹவருக்கு 40 rupees. அப்படியா? ஆமாம். ஜில்லுன்னு இருக்கா? இல்லை புழுக்கமாக தான் இருக்கு. லேப்டாப் வந்து இது பண்ண சொல்லு. நானே இது வந்து டேய் மவுஸ் அடிச்சு பிடிச்சி வாங்கணும்டா. கேட்கணும்டா. 2000 ரூபாய் வாண்டா மவுஸ் அதெல்லாம் கொடுக்கணும். கேளுடா நீ. அதுதான் உன்னை கூட்டின்னு வந்துக்கிறேன். அதில் லோக்கல் கை இல்லையே பண்ணித்தரேன் அப்படின்னாரு. ஆனால் ஒரு மாதிரி இழுத்து ஒரு மாதிரி பட்டுப்படாத சொன்னார். அதனால் அவர் மேலே நம்பிக்கை இல்லை. இவனா இருந்தா எல்லாம் கொடுக்க பாதி 2 பேக்காக வாங்கிடுவான். எனக்கு ஒரு பேக்கு கூட வந்துக்கிறேன்ல அப்படின்னு. அதனால் கேட்கலாம். ஏன் ஆக்சுவலாக டெக்னிக்கலாக மவுஸ்லாம் கொடுக்கணுமாடா? அப்படிலாம் கிடையாது. நம்ம அவங்க கடையில் வாங்குறோம், ஒரு ஃபேவர் பண்ணி கொடுக்கலாம். கேட்போம். செம்மையா இல்லை இது ஹேங்கிங் திஸ் திங். அங்கே போட்டு சாரி
ரொம்ப இதுக்கு தான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம்லாம் பார்க்கக்கூடாதுன்றது. ஃபோரம் விஜயா மால் ரொம்ப தள்ளி இருக்க. ப்ரெஸ் பண்ணுமா வேணாமா? நம்பரே எடுத்துக்கும் போல. அன்னைக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன்டா. ஃபாஸ்டேக் இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஃபாஸ்டேக்லேயே எடுத்துக்குது. அப்படியே கேட்டாருங்க, ஃபாஸ்டேக்லேயே எடுத்துக்கோ அப்படின்னாங்க. இல்லை வேணாங்க நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு. ஏர்போர்ட்லேயும் அதே தான். ஏர்போர்ட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஏர்போர்ட்டில் தெரியும், மாலில் நான் இப்போ தான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட எல்லாமே அப்படி வந்துடும். சில்லறை வாங்குறது செம்ம நாஸ்டாலஜிக்காக இருக்குங்க. ஃபோரம் மால் பார்க்கிங். நீங்கள் கடைசி எப்படா வந்த ஃபோரம் மாலில்? பார்க்கிங்கா? இந்த பார்க்கிங் ரொம்ப நம்ம வீடு பக்கம் பைக்கில் வந்துடும்ல நீ? சைடில் விட்டுட்டு அப்படியே சொல்லணும். இல்லை ஃபேமிலியோட படம் பார்க்க வந்திருக்க மாட்டேன் பெலாசோக்கு? பெலாசோ வரல. ஓகே எவ்வளோ பேர் இச்சிக்கிறானுங்க பாரு சைடில். என்னடா கிடைக்கவே மாட்டுது கார் பார்க்கிங். இங்கேருந்து கார் பார்க்கிங் தான். என்னடா இங்கே இருக்கா பாரு. இங்கே விட்டு ஓடிடலாம். விடு மூடி வச்சிருக்காங்களே. டைகன் இவர் எடுக்கிறாரா? இல்லை இப்போதான் வைக்கிறாரு. ஆக்சுவலாக எந்த ஃப்ளோரில் இது இருக்கு? நம்மளது செகண்ட் ஃப்ளோர் தான். இது நம்ம இப்போ இருக்கிறது கிரவுண்டு கரெக்டாக. விக்ஸ் டைகன் கிளம்புறாரு அவர். நம்ம அப்படியே இந்த இடத்துல விட்டுருலாம். அவர் நரேந்திர மோடி லைட் மாதிரி இருந்தார்ல அவர். அன்றைக்கி இந்த ஃப்ளோர் தான் விட்டோம். அதான் ரிவர்ஸில் தான். இல்லை ஃப்ரண்ட்டில் போயிட்டு வரணும். விக்கி பாய் வந்து டிரைவிங்கில் ஒரு எக்ஸ்பர்ட்டு. தலைவர்கிட்ட வந்து அசாடஸ் வெஹிக்கிள் லைசன்ஸை தவிர எல்லாம் 4 வீலரும் இருக்குது. 4 வீலரா? 16 வீலர் 32 வீலர்லாம் இருக்காடா. எல்லா லைசன்ஸும் வச்சுருக்காங்க அவன். பஸ் லைசன்ஸு, ட்ரக்கு, கண்டெய்னரு, அவன்கிட்ட இல்லாத ஒரே லைசன்ஸ் வந்து அந்த அசாடஸ் வெஹிக்கிள், அந்த பெட்ரோலியம்லாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அது மட்டும்தான் அவன்கிட்ட இல்லை. அது கூட ஏதோ எக்ஸாம் எதனா குத்துருவாங்களாம். மற்றபடி இந்தியாவில் இருக்க எல்லா லைசன்ஸும் வச்சுருக்கான். எனக்கு ஒரு நாள் விக்கி பாயோட கண்டெய்னர் எடுத்துன்னு போகணுன்னு ஆசை. கோப்ரோவில் விளாக் பண்ணிக்கிட்டு. நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரி பாய் போகலாம். பண்ணிட்டேன். டேய் பேக்குடா. மாமா லேப்டாப் எதில் எடுத்துகிட்டு வருவேன்? மாட்டை வாங்கி பையிலையா போட முடியும்? கயத்தை கட்டி தான் எடுத்துக்கிட்டு வர முடியும். அப்படியா? இந்த விக்கி பாய் அவன் ஆளோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி லவ் பண்ணுற பசங்களோட வரவே கூடாது. என்னை கழட்டி விட்டு அவன் பாட்டு பேசினே போகிறான் பாருங்க. எச்ச அவனுக்கு இப்போ எங்கே இருக்கிறோன்னு கூட தெரியல. மெய் மறந்து அப்படியே போகிறான். தலைகால் புரியாமல். ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்று செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம்லங்கிறான். ஏசர் ஷோரூம் தாண்டி போவான் பாருங்க. ஏசர் லேப்டாப் மாடல் கூட மறந்து போச்சு உனக்கு. இவனை கூட்டின்னு வந்தல என்னைய செருப்பாடு அடிக்கணும் முதல்ல. எனிவே ஏசர் வந்துட்டோம். ஸோ லெட்ஸ் கோ இன்சைட். இப்போ வந்துட்டாங்க, ஒரு வழியாக வந்துட்டாங்க. சொல்லலாம் நினச்சேன். இதான் கடை. இல்லை கடைக்கு வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் வா வெக்கப்படுறா. வெக்க ஒரு நல்லா இருக்குடா.